Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சார்லட் எபிசோட் 8. ஒரு வழியா டோமாரி சமாளிச்சு நம்ம ஹீரோவை திரும்பியும் ஸ்கூலுக்கு வர வச்சுட்டா. அவன் ஸ்கூலுக்கு வந்த உடனே டக்காஜுனும் யூசாவும் வெல்கம் பண்றதை பார்த்த மற்ற பசங்களுக்கு பயங்கரமா காண்டாவறானுங்க. அவனை என்கரேஜ் பண்றேன் அப்படின்னுட்டு எப்பயும் போல நம்ம யூசா ஒரு சார்மா போட அதை பார்த்த மற்ற பசங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா விஷயமாயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, யூசாவோட புது மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் ஆக போகுது. கிளாஸ்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணிட்டாங்க. நம்ம டக்காஜூன் ஒரு படிக்கு மேல போய் நிறைய புக் பண்ணி வச்சிருக்கான் கிளாஸஸ் வைஸ்ல. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்தாச்சு. பெல் அடிச்சு அடுத்த செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம டக்காஜூன் பயங்கர ஸ்பீட்ல ரஷ் ஆகிறான். எப்பயும் போலதான் எல்லாத்தையும் உடைச்சிட்டான். கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும் போது நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்றதுக்காக லிமிடெட் ரைஸ் வாங்கி வச்சு காத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு புரியுது நமக்காக தான் இப்படி பண்றான் அப்படின்னுட்டு. ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க அதுக்கிட்டையும் டொமாரி கால் பண்றா. உடனே பயங்கர ஸ்பீட்ல சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டா ஓடி வரானுங்க. எதுக்கு அர்ஜென்ட்டா கால் பண்ண, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம யூசாவோட புது டிவிடி வரப்போகுது இல்ல, அதை பார்க்கலாம் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவு குழப்பம். உடனே கேசட்டை போட நம்ம டக்காஜூன் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கான் அந்த வீடியோவை. அந்த வீடியோ முடியுது. டக்காஜூன் கிட்ட கமெண்ட் கேட்கலாம்னு பாக்குறாங்க. அவன் பாத்தீங்கன்னா இந்த பாட்டை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரோஸ் ஆகி நிற்கிறான். அப்படியே சில மாதிரி ஆயிட்டான். அப்புறமா அவனை எழுப்புறாங்க. அப்புறமேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா அவளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறா, மார்க் கொடுக்குறா. நல்லதான் இருக்கு, நல்லதான் பண்ணிருக்க அப்படின்றா. இருந்தாலும் இந்த குறை அந்த குறை அப்படின்னு குறை சொல்ல அவன் ரொம்ப சேடா ஆகுறா. அதுகிட்ட என்ன சொல்றா டோமாரின்னு பாத்தீங்கன்னா, நான் கொடுக்குற பாயிண்ட் பத்தி இல்ல, உன்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா 100% இதை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல டோமாரி குஞ்சம் மாதிரி இருக்கா அப்படின்றது அங்க எல்லாருக்குமே புரிய வருது. சரி, அந்த பவர் யூஸ் பண்ணுவான்ல, அவன் எப்ப மார்க் பண்ண போறான் அப்படின்னு கேட்க, அவன் இன்னைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்றா. அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க தேவையில்லாம அப்படின்னு கேட்க, அவ ஒரு டிக்கெட்டை காட்டுறா. அது என்ன டிக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அண்ணனுக்கு பிடிச்ச அந்த மியூசிக் ஆல்பம் ஜிஎண்டோட கான்சர்ட் டிக்கெட். என்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்ல, அவன் என்ன எதிர்பார்க்கறான்னா, நீங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் என் கூட வரணும் அப்படின்ட்டு அவன் எதிர்பார்க்கறா. ஆளுக்காளு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மியூசிக் தெரியாது, அந்த மியூசிக் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மறுபடியும் ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ யூசா கிட்ட கேட்டியா அப்படின்னும் போது யூசா உடனே இந்த மாதிரி மியூசிக் இருக்காதுன்னு கேட்கும் போது கிடையாது அப்படின்னு உடனே திரும்பியும் நம்ம ஹீரோ கிட்டே வருது. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்க, அதுக்கிட்ட டொபாரி சொல்றான்னா, ஈஸியா எடுத்துக்கோ, அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆக மொத்தத்துல நம்ம ஹீரோ தான் போனோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஒத்துக்கிட்டான். அவன் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து கிளம்பி வரும்போது ஒரு பிளைண்டான ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கா. இவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவ, அவனுக்கு திடுதிப்புன்னு ஜிஎண்டோட மியூசிக் ஞாபகம் வர, என்னது இது கண்ணு தெரியாம இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவன் கேள்விப்பட்டிருப்பான் டொமாரி கிட்ட இருந்து, அந்த பேண்ட்ல இருக்கிற பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது அப்படின்னுட்டு. அவன் ஹலோன்னு சொல்லத்துக்கு ட்ரை பண்ணுவான். நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு கூட சொல்ல தெரியல. அவன் உடனே ஓடி ஜாப்பனீஸ்ல பேசுறான். இவனுக்கு சர்ப்ரைஸ், அவன் ஜாப்பனீஸ்ல பேசுறான் அப்படின்னுட்டு. அவன் உடனே ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு, இதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க, இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. என்னடா இது ஜாப்பனீஸா இல்லையா, இது ஜப்பான்ல இருக்கிறவங்களுக்கு தெரியலன்றாங்களே அப்படின்னும் போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது அவன் ஸ்பெல்லிங் தப்பா சொல்றா அப்படின்ட்டு. உடனே அவன் கேட்கறான், ஒக்கோனமிக்கியா நீ சொல்றது அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா ஆமா அதுதான் அப்படின்னு கேட்க, அதையும் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறா. இது எல்லா பழைய ஷாப்ஸ்லயும் கிடைக்கும் சாப்பிட்ற இடத்துல அப்படின்னு சொல்லும் போது, என்ன கூட்டு போறியா அப்படின்றா. சரி அந்த ஷாப்புக்கு கூட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இது பல வகையான ஸ்டைல்ல பண்றாங்க. அது சோபா நூடுல்ஸ் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்காக ஆர்டர் பண்றான். அப்படியே சரி நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னுட்டு அதையே திருப்பியும் 2 ஆர்டர் பண்றான். அவன் எடுத்து கொடுத்து, இது நீங்களே ஃப்ரை பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல அவங்களுக்கு கண்ணு தெரியாது, சோ நீங்களே ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னும் போது அவன் பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான் இவன் ஜிஎண்டோட சிங்கர் அப்படின்னுட்டு. ஏன்னா அவனும் இவளோட ஃபேன் போல இருக்கு. உடனே ஆட்டோகிராஃப் கேப்ப, அவனும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறான். அதை வாங்கி சந்தோஷமா மாட்டிட்டு அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி அந்த நூல்ஸ் எடுத்து கொடுக்க, அவ எடுத்து சாப்பிடுறா. ஆனா இந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றான்னா, நிறைய ஸ்டைல் இருக்கு, ஒரு இடத்துல ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது பிடிச்சதா இருக்கு. சந்தோஷமா சாப்பிடுறாங்க.
வெளியே வந்த உடனே அவன் நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறா, உனக்கு பிடிச்ச யாராவது நீ மிஸ் பண்றியா அப்படின்னு கேட்கும் போது அவன் எப்படி நீ கேட்கற அப்படின்னும் போது இல்ல நீ பேசுறது தெரிஞ்சு புரியுது அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம் அப்படின்னும் போது அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி என் தங்கச்சி பெரிசென்டா ஆக்சிடென்ட் செத்துட்டா அப்படின்னும் போது உடனே ஷாக்கா வரா. நான் உன் தங்கச்சிக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இல்ல வேண்டாம் அப்படின்னும் போது அவன் கையெடுத்து கும்பிட்டு கேட்கறா. அவன் பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் கூட்டு போறேன் அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவன் தங்கச்சி முன்னாடி ஊதுவத்தியை கொளுத்தி மரியாதை செலுத்துறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவகிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றான், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவன் அண்ணன் உங்களோட பயங்கரமான ஃபேன், அவ உங்களை மீட் பண்ண ஆசைப்படுவா அப்படின்னு சொல்ல எனக்கு பிரச்சனை இல்லை நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவன் போன் பண்றான் டொமாரிக்கு. அவ பாத்தீங்கன்னா எனக்கு உங்க மியூசிக் பிடிக்கும், பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும், அவங்க பாட்டு எப்பவுமே கேட்பேன், அதுக்காக தேடி வந்து அவங்கள பாக்குறது அது மாதிரிலாம் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோக்கு இதை கேட்ட உடனே பயங்கரமான பல்பு. வேற ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். நமக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டானுங்க. இதை போய் சொல்ல முடியுமா நம்ம ஹீரோவால? அவன் சமாளிக்கிறான், அவ ரொம்ப தூரம் போயிருக்கா, அவளால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வேற ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். அவளும் சரின்றா. அவளை பாத்தீங்கன்னா கூப்பிட்டு நம்ம ஹீரோ நடந்து வரா. அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறுறாங்க. போயிட்டு இருக்கும் போதே அவ பசிக்குதுன்றா. இப்பதானே சாப்பிட்டீங்க அப்படின்னும் போது அது லஞ்ச் டைம், இப்ப இருட்டிடுச்சுல்ல, நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், சோ ட்ரெயின் ஸ்டேஷன்ல விக்கிற சோபா ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றா. அவனும் போயிட்டு வாங்குறான். அவ பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல ருசிச்சு சாப்பிடுறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறுறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட கிளியரா புரிஞ்சிருச்சு அவன் எங்க வரான் அப்படின்னுட்டு. டொமாரியோட அண்ணனோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை பார்த்து உங்களுக்கு உண்மையாவே கண்ணு தெரியாதா அப்படின்னு கேக்குறான். ஏன் அப்படி கேக்குற அப்படின்னும் போது நீங்க கையெழுத்து எல்லாம் போடுறீங்க, சோ கண்டிப்பா பெரியவில இருந்தே கண்ணு தெரியாம இருக்க பாசிபிலிட்டி இல்ல, அப்ப என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. சின்ன வயசுல இருந்தே மியூசிக்ல சேரணும்னு ரொம்ப ஆசை, அதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் என்னால முடியல. ஆனா நான் ஒரு வழியா திருப்பி மேல வந்தேன், பெரிய மியூசிக் ஜப்பான்ல ஹிட் ஆச்சு, ஃபேமஸ் ஆனேன். ஆனா அதனால பிரச்சனையும் வந்தது, என் ஃபேமிலியில இருக்கிறவங்கள கிரீட் ஆனாங்க, பொறாம வந்தது, என் தம்பியை கூட கடத்துனாங்க காசுக்காக. இது மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்ததால நான் அதுல இருந்து விலகி ஒரு சின்ன டீம்ல வந்து சிங்கரா சேர ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு பலனா என்னோட கண்ணை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஏன் யார்கிட்ட கிடந்தீங்க அப்படின்ற கேட்கும் போது கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்றா. அதுக்கு மேல துருவி கேட்க நம்ம ஹீரோக்கு விருப்பம் இல்ல. அதுக்கிட்டயும் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உயரமான இடத்துல இருக்கும். சோ இவகிட்ட பொறுமையா பேசிக்கிட்டே படிக்கட்டுல கூட்டு போறான். அவன் வந்து நீ ரொம்ப சேஞ்சா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தியோ தெரியல, இப்ப வந்து அதிகமா அக்கறை காட்டுற மத்தவங்க மேல அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம சரின்னு கூப்பிட்டு அவளை போறான். அந்த ரூமுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதை நமக்கு சின்னதா பிளாஷ் ஆகுது. இவன் பாத்தீங்கன்னா டொமார் கிட்ட பேசியிருப்பான், அந்த சீனை கட் பண்ணிருப்பாங்க. அது என்ன சீன் பாத்தீங்கன்னா, நான் இது மாதிரி உன் அண்ணன் கிட்ட கூட்டு போறேன், நீ வந்து டாக்டர் கிட்ட சொல்லிடு இது மாதிரி நாங்க வரப்போறோம் அப்படின்னுட்டு அலோவ் பண்ண சொல்லு, ஏன்னா உங்க அண்ணனுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், சோ இவங்க வந்தால் அவன் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மாறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு அப்படின்னு இருப்பான். சரி நீ ட்ரை பண்ணி பாருடா அப்படின்னு இருப்பா. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. டோர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, நீங்க எதை பார்த்தும் ஷாக் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. எனக்கு புரியுது கௌத்தர அப்படின்னு சொல்லும் போது கது திறந்த உடனே பாத்தீங்கன்னா அவன் எப்பயும் போல அந்த பெட்டை கிழிச்சு பிச்சு போட்டுட்டு இருக்கான். அவன் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அவன் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இதே மாதிரி போன் டைப் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம டொமாரியா தான் சொல்லுவா, அவனுக்கு கிட்டார் மியூசிக்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட், இதான் அவகிட்ட சொல்றா. அவன் உடனே பாத்தீங்கன்னா பாட ஆரம்பிக்கிறான். அவன் பாட்டை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அவன் அப்படியே அமைதியாவறான். உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் அவன் தங்கச்சி பேரை சொல்றான். அவனுக்கு தெரியுதான்னுட்டு. அவனுக்கு சரியா தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அவன் பாத்தீங்கன்னா அவன் தங்கச்சி பேரை திரும்பி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் திரும்பி பேசவே மாட்டான், கேட்டுட்டு மட்டும் தான் இருப்பான். இப்போ அவனால பேச முடியுதுன்றது நம்ம ஹீரோக்கு சந்தோஷம். இவளை கூப்பிட்டுக்கிட்டு திருப்பியும் கிளம்பி வராங்க. அதுக்கிட்டையும் அவன் மேனேஜருக்கு போன் பண்ண இவளை பிடிச்சி தரன்னு இழுத்துச்சு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நடந்து வர அவனுக்கு போன் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா டொமாரி தான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றா. என்ன விஷயம்னா, நீ போன உடனே நர்சனுக்கு போன் பண்ணாங்க, உடனே நாங்க ஓடி வந்து பார்த்தேன், என் அண்ணனுக்கு என்ன ஓரளவுக்கு தெரியுது, ரெக்கக்னைஸ் பண்றான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ எனக்கு இது பண்ணத என்னால என்ன சொல்றதுனே புரியல, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லம்மா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இந்த எபிசோட் முடியுது.
அடுத்த எபிசோட்ல நடக்குது அப்படின்றதுக்கு கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த வீடியோவும் அப்லோட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ.